ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்துள்ள விஜயமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜானகி. அவரது கணவர் கணேஷ்ராஜ் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்கம் தாழிடப்பட்டிருந்துள்ளது. உள்ளே சென்று பார்த்தபோது ஜானகி தலையில் வெட்டு காயங்களுடன் உயிரிழந்து கிடந்துள்ளார். இதனையடுத்து உடலை கைப்பற்றிய பெருந்துறை போலீசார் பணம் மற்றும் நகைக்காக கொலை நடைபெற்றதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே பணம் தர மறுத்த மகனை தந்தை கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நரியநேரியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவர் வேலைக்கு எதுவும் செல்லாமல் தனது மகனிடம் பணம் வாங்கி சொகுசாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது மகன் ஸ்ரீதர் பணம் கொடுப்பதை நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த பன்னீர்செல்வம் மகன் தூங்கிக் கொண்டிருந்த போது தலையில் இரும்பு ராடால் தாக்கியுள்ளார். இதை தடுக்க வந்த அவரது மனைவியையும் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதையடுத்து அவர்கள் அலறி அடித்து வெளியே ஓடிய நிலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி வீட்டில் உள்ள பொருட்கள் எரித்துள்ளார். இதில் பன்னீர்செல்வம் மீதும் தீப்பற்றியதில் அவர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.